உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் வியூ. இன்றைக்கான நாளில் நாங்கள் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தையிட்டி. தையிட்டி சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அமாவாசை தினத்தில் பார்த்திங்கன்னா இந்த தையிட்டியில் அடிக்கடி இந்த போராட்டம் நடைபெறும். இன்றைய தினம் வித்தியாசமான முறையில் ஞாயிற்றுக்கிழமை கண்டன போராட்டம்னு சொல்லி ஒரு புதிய விதமான போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதில் முக்கியமாக விகாராபதி அவர்களின் பதவி உயர்வை எதிர்த்தும் மற்றும் சட்டவிரோதமாக அரசு காணி தனியார் காணிக்க கட்டப்பட்டுள்ள விகாரை எதிர்த்தும் இந்த போராட்டமானது நடைபெற இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இடையிலேயும் போலீஸாருக்கு இடையிலேயும் ஒரு பெரிய வாக்குவாதமே ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஸோ என்னெல்லாம் இனிமேல் நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த காணொலி விழா பார்க்கலாம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பிரகாஷ் வியூன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரதேச தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த இடத்துல போராட்டத்துக்காக ஆயத்தப்பட்டு இருக்கணும். இந்த வகையில் காவல்துறையினரும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருகை தரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடை மேற்கொள்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் மேலும் மேலும் இந்த இடத்துல வருகை தர்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அறிவித்தல்களை மேம்படுத்துவதற்காக இந்த இடத்துல அறிவித்தல் வாகனம் தயார் நிலையில் இருக்குது. காவல்துறை வாகனம் விகாரைக்குள்ளே போய்கொண்டிருக்கு. கைக்காணப்படுகின்ற நபர்களுக்கு எதிராகவும் வழங்கப்படுகின்ற விசேட கட்டளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் ராமேஸ்வர் திருநம்பலர், தமிழ் தேசிய கூட்டத்தின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், வழக்கறிஞர் நடராஜா தாமீபன், வழக்கறிஞர் கனகரத்னம் சுபாஷ், திரு சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சாரிஜன், சாரஜன் கருணான், வாசுகி சுதாகரன், செல்லத்துறை என் குணரத்னம், நாகரத்னம் கோபிநாத், சவுந்தரராஜன் ராகினி, வேலன் சுவாமினி, ஆரோக்கியநாதன் தீபன் தீபன், குதிரேஸ்வரன் சத்குணதேவி, நிரஞ்சன் தலைவாணி, மதியரசர் விசாந்தி, சுதாஸ், சதாசிவன் சுதாகரன், கனசிகரன் கலைவாணி, ரஞ்சன் மதிசன், ரஞ்சன் சுதர்சன், ஜெயக்குமார் ரஜினிகாந்த், பார்சபை பாஸ்டர் மாரிமுத்து சத்யதேவன், யாழ்ப்பாண மாவட்ட எஸ்டிபி செல்வன் பாஸ்டர், யாழ்ப்பாண அனைத்து மதங்களையும் கொண்ட சங்க செயலாளர் பாஸ்டர் ராஜ்குமார், சிராக் தேவர்தன,
பாஸ்டர் சாந்த செபஸ்டியன் தேவாலயம் அங்குட ஊரணி அந்தோனியார் தேவாலய பாஸ்டர் சுதர்சன், ரத்னசிங்கம் முரளிதரன், சோமசுந்தரன் ஸ்ரீதரன், தலிகாரம் வடக்கு பிரதேச தலைவர். கட்டளை பலாலி தொழிலுக்கு உட்பட்ட A250 தையிட்டி கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள கிறிஸ்துவ மகாராம பௌத்த விகாரையில் 2025/12/21 தேதி இன்று மேற்படி பெயர் குறிக்கப்பட்ட நபர்களினாலோ அல்லது ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற ஆர்ப்பாட்டக்காரர்களாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான நுழைவாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டுக்கு வரும் மக்களுக்கு விகாரையில் நடைபெறும் உற்சவத்திற்கோ விகாரையில் உடமைகளுக்குமோ எந்தவித இடையூறுகளும் மற்றும் சேதங்களையும் ஏற்படுத்த கூடாது எனவும் சமாதான சீர்குலைவினை ஏற்படுத்தும் வகையில் செயற்படக்கூடாது எனவும் சமாதான சீர்குலைவுகளை ஏற்படுத்தும் வகையில் போர் பதார்த்தங்களை பிரசுரங்களை காட்சிப்படுத்தக்கூடாது எனவும் வீடுகளை மறைத்து கூடாரங்கள் அமைக்கக்கூடாது எனவும் சட்டவிரோதமான ஆர்ப்பாட்டமோ அல்லது சட்டவிரோத ஊர்வலமோ அல்லது சட்டவிரோதமான கூட்டமோ செய்யக்கூடாது எனவும் வழிபாட்டு தளத்திற்கு எந்த விதத்திலும் தடை செய்யக்கூடாது எனவும் நன்று குற்றவியல் நடைமுறை சட்டக்கோடு 106 3ஆம் பிரிவின் கீழ் இடைக்கால கட்டளையினை ஆகுகின்றேன். வீரவன் நீதிமன்றம் நல்லார்கள். நீதிமன்ற கட்டளை கண்ணால் செய்யறதானே கோர்ஸ் சொல்ற வந்துருக்கு ඒක නීති විරුද්ධ කියලා පාලයක් කියන්නේ. ඉල්ලීගල් පෙර පාලියන වේ. ප්‍රදේශ රෝඩ් ඉල්ලීගල් ටික කෝර්ස් එක පාරින්ග. අනිත් ටික කෝර්ස් පාරින්ග. ඒක කෝර්ස් එක. කෝර්ස් நீங்க உங்கட்ட பையான விதலும் சொல்லி கொண்டு கோர்ஸ் போய் இருக்கு. கோர்ஸ் நல்ல. எல்லாரும் சாதாரண கோர்ஸ் போராட்டத்துக்கு சட்டவிரோத உங்களுக்கு தெரியுதா நீங்க හැමදාම කරනවා වා දන්නවනේ මේ පාර යන්න බෑ මෙතින් හරි ඉන්න බෑ කියලා දන්නවනේ වා මේ බුරු කියනවා මේ පාරනේ පාර අවීරය මේක හරිද මේ නෑ නෑ පාරෙල්ල පනේලා ආකලේ උරුවල இல்ல කිව්වනේ ඒ වගේ නීති විතර ගන්න බෑ නීති විරෝධී පෙළපාලියක් කියලා කියනවා නීති විරෝධය ඔය දල්ලෙක් කරනවා பிரதான நுழைவாயிலையோ வீதியிலையோ இந்த வீதி தானே வீதியிலையோ அல்லது வீதியிலே வழிபாட்டுக்கு வருகின்ற மக்களுக்கு அந்த சைடுல அந்த பாரு சைடுல அஞ்சு மாமனாவது கூட ஆயிருக்கு மூணு வருஷம் இல்ல அஞ்சு மாமனாவது ஹோட்டல்ல போறோம்னா 5 மாதம் போராட்டம் செய்யற 30 மாமா செய்யறீங்க தானே நான் ஆபத்து மாட்டது கேமன் இதெல்லாம் முன்ன நீங்க இதெல்லாம் எடுக்கல போட்டே போய்யான இதெல்லாம் போறது இல்ல ஒரு கட்சியாக அந்த பேரே ஒழுங்கா போறது இல்ல பேர் நம்மள இதெல்லாம் பேரே பிள்ளை கட்சி எல்லாம் பிள்ளை பேர் இல்ல பேர் இல்ல பேர் பிள்ளை அத வச்சினானே நீ
நம்ம இல்ல கட்சியே வருது இதுல ஒரு பேர் இருக்கோ இல்லையோ அந்த பேர் இருக்க ஆக்களோட சேர்த்து இதுல ஆர்ப்பாட்டத்திற்கு ஆக்களுக்கு சேர்த்து தான் இருக்கு பேர் போட்டு பிள்ளையா இருந்தாலும் பேர் பிள்ளையா இருந்தாலும் இதுல அவங்களோட இருக்க சட்டவிரோத விகாரியை மக்கள் காணிகளை மக்கள் காணிகளை மக்கள் காணிகளை மக்கள் காணிகளை மக்கள் காணிகளை மக்கள் காணிகளை சட்டத்தரணி மூலம் நாங்க வாங்குவோம். நீங்க சட்டத்து வாயில விடுவோம். நீங்க எங்களை பாதுகாப்பு தர வேண்டிய ஆட்கள். எந்த காணிக்கு நிக்க வேண்டாம் நீங்க சொல்லுவீங்க. நீங்க நாங்க எந்த காணிக்கு நாங்க நிக்க, நீங்க வந்திருக்கீங்க, நாங்க நிக்க. நீங்க ரோட்ல நிக்கல, நாங்க நிக்க கூடாது. நீங்க ஒண்ணு சட்டத்தரணி மூலம் நாங்க வாங்குவோம். நீங்க போய் ரெண்டு வகையும் அந்த இடத்துக்கு போக விடாம பண்றதா பொலிசாட்ட கடமை. அதை விட நீங்க என்னண்டு இதுல வந்து பிரச்சனை நாங்க பிரேச மெம்பர், நீங்க என்னண்டு எங்கிட்ட வீதியில போக விடாம தடுக்கிறது. இப்படி பிரச்சனைடா உசாவைக்கு போட வேண்டியது உண்ட பிரச்சனை. நீங்கள் உசாவையில் உங்களுக்கு ஆரம்பிக்க இந்த வீதியில போக கூடாது யாரும் பிரச்சனை இருக்கு ஆரம்பிக்கவையோ இல்ல. நீங்க என்னதுக்கு இதுல வந்து நிக்கிறீங்க? நீங்களா முடிவெடுத்து நீங்களா வந்து இல்ல நிக்கலாம். ஒரே சட்டம் இருக்கின்றது, நீதிமன்றம் தீர்த்திருக்கல்லவா. சபையில வைக்கிற மாதிரி வைக்காங்க. எல்லாரும் பிரச்சனையை சொல்லுவோம். நாங்க விகாரைக்குள்ள வரே இல்ல, நீங்க விகார பாதையில போய் நில்லுங்க. நாங்கள் விகாரைக்கு உள்ள வந்தா, விகார கட்டத்துக்கு உள்ள வந்தா நீங்க அவ்வளோதான் இந்த வீடியோவானது இதோட வந்து நிறைவேறாது. இது வந்து தொடரும் காணொலியாக தான் இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக எங்களோட இணைந்திருங்கள், தொடர் காணொலியை காணலாம். இதோட இந்த காணொலியை நான் நிறைவேற்றுகிறேன். நன்றி.